தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான். பொருள் காமம், புகழ் காமம், இதெல்லாம் கூட ஆசைதான். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகார மோகத்துக்காக. இந்த கும்பராசிக்கான குணங்கள் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு பாதகாதிபதியாக சுக்கிரன் அமைந்து விடுகிறார். இதான் இவங்க லைஃப்ல நடக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமே இதுதான். சுக்கிரன் 4-9 கூடியவராக இருக்கிறார். கும்பராசிக்காரர்கள் 4-9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் அவர் ஒரு அசுர குரு, ஒரு பிரகஸ்பதிக்கு சமமான பதவியுடையவர் என்பதால் அவரை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அமைதியா, பொதுவாகவே மனைவியினால் மனக்கஷ்டம் அடைவீர்கள் என்பது உங்களுடைய அங்கதான் வருது பிரச்சனை. ஏன்? அந்த 5 கூடியவனை 8 கூடியவனாக இருப்பதால் பெரும்பாலும் உங்க குழந்தையை உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது பெரும்பாலும் உங்களுடைய அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கை. உணவு மற்றும் ஹோட்டல் வச்சிருக்கிற கும்பராசிக்காரங்க ஷைன் ஆகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, 6 கூடியவனாக சந்திரன் இருப்பதால். அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணும்? ராசிநாதன் சனியே பொய்க்கு எதிரி. அதனால் உங்களுக்கு இந்த நான் சொன்ன பாருங்க, பொருள் காமம் வரவே கூடாது. நீங்கள் மொய் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் இந்த கும்பராசிக்காரர்கள் படாத கஷ்டம். 25 உலகின் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்ம பலன் இதுதான் நடக்கும். அதான் எங்களுக்கே தெரியுமே சார். நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல வந்திருக்கேன், அதனால் கொஞ்சம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் எதற்கு எனக்கு இதெல்லாம் நடக்கிறது? ஒரு வயிறு வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், வயிறு வலிக்குது அப்படிங்கிறத நம்மளால் சமாதானமாக ஏற்றுக்க முடியாது. அது ஏங்கிற காரணம் சொன்னால் தானே நம்மளால் அடுத்து நிம்மதியாக தூங்க முடியும். அந்த மாதிரி தான் கர்ம பலன்படி ஏன் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது, நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்ம லைஃப்பை டியூன் பண்ணிக்கணுங்கிறது தான் எங்களோட இந்த பதிவோட நோக்கம். உங்களை காயப்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல, அதுக்கு பதிலாக கரையை உங்களுக்கு காட்டுவது எங்கள் நோக்கம். கப்பலில் போயிட்டு இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போது தர்ம, கர்ம, காம, மோக்ஷன் 4 பிரிவு கடவுள் பிரிச்சிருக்கார். வேதசாஸ்திரம் சொல்லுகிறது உங்களுடைய ராசி காம அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வருது. என்ன குறித்து சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது கிடையாது. என்னென்னா, அதாவது எதிரொன்றின் மீதும் அதிகபட்ச ஆசை கொண்டால் அது இந்த கேட்டகரிக்கு வரும். தர்ம, கர்ம, காம, மோக்ஷ. அதனால தான் பெரியவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பொருள் காமம், புகழ் காமம், இதெல்லாம் கூட ஆசை தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகார மோகத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க. அந்த பேர் என்ன, அது மேலே இருக்க தீரா வேட்கை. அது எதுக்குடா இதுக்கு போய் இதுக்கு இவ்வளோ மெனக்கிற அப்படிங்கிறது அந்த வேட்கை. அதனால் செய்யக்கூடிய தவறுகள் அதுதான் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். அதான் சொல்ல வருது. கும்பராசிக்காரங்க நிறைய பெருமைக்கு செலவு பண்ணவங்க 1000 பேரை நான் பார்த்துருக்கேன். பெருமைக்கு செலவு பண்ண பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்ணன் வரார் வழிவிடுங்க, இதெல்லாம் நீங்கள் தான். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் டச் ஆகிடுச்சுன்னா, அதாவது பொருள் காமம், புகழ் காமம் டச் ஆகிடுச்சுன்னா நிறைய தவறுகளை செய்வாங்க. அதனால் அவங்க லைஃப் கொலாப்ஸ் ஆகிடும். அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம். ஸோ அப்போது இது 25 வயதுக்கு முன்னாடின்னு எடுத்துக்கலாமா? இப்போ எடுத்துக்கிட்டு கும்பராசிக்காரங்க ஜென்ரலாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துடலாம். 25 வயதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கங்கிறத பார்ப்போம். அவ்வகையில் 25 வயதுக்கு முன்னாடி கும்பராசிக்காரங்க ஜென்ரலாகவே உங்களை மாதிரி ஒரு சாப்பாட்டு பிரியர் யாரும் இல்லை. சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனா? ஏனென்றால் நீங்கள் ரொம்ப ஹோம்லி. காரணம் என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கிறார். நீங்கள் சதயம், போராட்டாதி என்ன நட்சத்திரங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலும் அசைவ உணவு பிரியராக இருப்பீங்க. சனிங்கிறதுனால புரட்சி எண்ணங்கள் கொண்டவராக இருப்பீங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, ராசிநாதனாக இருக்கின்ற சனியே 12 கூடியவனாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்பாவே எதிரிங்கிற மாதிரி தான் இந்த கதை. இப்போது உங்களுடைய எண்ணங்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். பரம அந்த தெனாவட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழில் உண்டு. அது ஒரு சபநாகரிகமான வார்த்தையான்னு தெரில, இருந்தாலும் அந்த வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்கிறேன். பேசும்பொழுது பார்த்துக்கலாம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. அந்த பேச்சை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா சனியே பிணியேம்பாங்க. சனி பகவான் இருக்கும் பொழுது இந்த பேச்சு வந்துடும். 12 கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு விரையாதிபதியாக இருப்பதால் தயவுசெய்து சொல்ல வரதை ஃபுல்லாக கேளுங்க. நிறைய சளி பிடிக்கிற ஆட்கள் நீங்கள் தான். அடிக்கடி சளி பிடிக்கும். ரொம்ப ஹோம்லியான ஒரு டைப்பு. ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீர் சம்மந்தப்பட்ட, ஏன்னா 6 கூடியவனாக சந்திரன் இருப்பதால் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். 25 வயது வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த தலைவலி வர்றது, ஜலதோஷம் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும். ஏன்னா கும்பராசிக்காரங்க பாருங்கள், எப்பயுமே ஒரு நாசில்ல அப்படி மூக்கு உறிஞ்சிறது இதெல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 6 கூடியவனாக சந்திரனுக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சந்திரன்னா யார்? நீர் எப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி
நான் வந்து இது மாதிரி மழையாக இருந்தேன், அப்புறம் அருவியானேன், அப்புறம் ஆறானேன், கடலானேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வாழ்க்கை ஆன்மீகம் எனும் பாதையில் சென்று என்று அடைகிறதோ அன்று அவர்கள் வாழ்க்கை கடலில் சென்று கலந்து விட்டது என்று பொருள். அதுவரை இவர்கள் வாழ்க்கை ஒரு தேடிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வாழ்க்கைக்கான ஒரு வழியை. சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது கும்பராசிக்காரங்களுடைய குணங்கள் என்ன, பெரும்பாலும் எப்படி இருக்குது குணம்? இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இன்னொருத்தரை சார்ந்து இருப்பாங்க. கும்பராசிக்காரங்கள் லைஃபு பெரும்பாலும் குருவை சார்ந்ததாக இருக்கும். மேஷத்துக்கு அதே தான். மேஷத்துக்கு 12 கூடியவனாக இருக்கின்ற குரு இவங்களுக்கு 2 கூடியவனாக இருக்கிறார். விருச்சிகத்துக்கு 2 கூடியவனாக இருக்கின்ற குரு, இப்படி சொல்லலாம். ஸோ இந்த குரு பகவானுடைய கூடவே இருப்பாங்க, பெரிய மனிதர்கள் கூட இருப்பாங்க. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறது இவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அடுத்து இந்த கும்பராசிக்கான குணங்கள் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு பாதகாதிபதியாக சுக்கிரன் அமைந்து விடுகிறார். இதான் இவங்க லைஃப்பில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமே இதுதான். சுக்கிரன் 4, 9 கூடியவராக இருக்கிறார். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் 25 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா கூட சேர்ந்துருந்தால் அது பெரிய விஷயம். சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, வெளியூர்களில் தங்கி படிக்கிறது, அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். 4, 9 கூடியவராக. சுக்கிரனே ப்ராப்ளம் என்பதால் முடியில், கண்ணில், பல்லில் பிரச்சனை இருக்கும், ஸ்கின்னில் பிரச்சனை இருக்கும். சுக்கிரனை பகிச்சுட்டார். சுக்கிரன்னா யார்? கலத்திரக்காரன். இவங்களுக்கு வர்ற ஒய்ஃபு அவங்க தான் ஆட்சி. வீட்டில் எப்பயுமே மதுரை தான், சிதம்பரம் கிடையாது. ஸோ அப்போது இவங்க தான், அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற வரைக்கும் கும்பராசிக்காரங்க வண்டி ஓடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 4, 9 கூடிய சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் அவர் ஒரு அசுர குரு, ஒரு பிரகஸ்பதிக்கு சமமான பதவியுடையவர் என்பதால் அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அமைதியாக என்ன பண்ணோம், மனைவிட்டு விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு சிறப்பு. கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் டைவர்ஸ் ஆகாது. காரணம் என்னவென்றால் 7 கூடியவனாக ஹெச்ஓடி சூரியன் இருக்கிறார். ஹெச்ஓடியே சூரியன் என்பதால் சூரியன் இதெல்லாம் பண்ண மாட்டார். சூரியன் உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒய்ஃப் காலில் விழ வைப்பார், அவ்வளோதான். அப்போது உங்கள் வாழ்க்கையே கும்பராசிக்கார ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட அடங்கி போகிறது, அதாவது வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது அப்படி கூட சொல்லலாம். ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு பதமானதை போட்டுக்கோங்க. ஆனால் பொதுவாகவே மனைவியினால் மனக்கஷ்டம் அடைவீர்கள் என்பது உங்களுடைய அங்கே தான் வருது பிரச்சனை. ஏன்னா இது எங்கே போய் முடியும்னா, இந்த 7 கூடியவனாக சூரியன் இருப்பதால் நான் நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்துடும். அந்த எண்ணம் எங்கே கொண்டு போய் விடும்னா வேறு விஷயங்களில் ஈடுபாடாகும். மனைவியை தவிர மற்றொருவர் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதுதான் நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம். பொருள்காமம், புகழ்காமம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். தான் நினைத்ததை சாதிப்பதற்காக எடுக்கின்ற முயற்சி தயவு செய்து வேண்டாம், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏனென்றால் நீங்கள் அதை பண்ணிடுவீங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் அதை நடத்திடுவீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. நீங்கள் பார்க்கனா நீங்கள் சாஃப்ட்டு, ஆனால் இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரஃப்பான ஆட்கள். காரணம், நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா செஞ்சுருவீங்க. நான் 7 கூடியவனாக சூரியனே இருக்கிறார். சூரியனை ஜெயிச்ச இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் 5 கூடியவனாக புத பகவான் இருப்பதால் பொதுவாகவே வித்யை, சாமி ஆடுதல் சொல்கிறாங்கல்ல, குறி சொல்லுதல், அருள்வாக்கு, இறைவன், அமானுஷ்யம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உடையவங்களாக இருப்பீங்க. கடவுள் எதுவும் சொல்கிறார் சார், இன்றைக்கி என்னமோ மனசுக்கு சரின்னு பண்ணல சார், சரி விடுங்க வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், படக்குன்னு என்ன சொல்லிடுவீங்க, அந்த ப்ரோக்ராமே மாற்றிடுவீங்க. இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுவீங்க. ஆனால் அந்த 5 கூடியவனை 8 கூடியவனாக இருப்பதால் பெரும்பாலும் உங்கள் குழந்தையை உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அல்லது பெரும்பாலும் உங்களுடைய அப்பாவை விட்டு பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு வரும். அப்பா அம்மா கூட பிரிஞ்சிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு பொதுவாகவே ஏற்படும். 8 கூடியவனாகவே செவ்வாய் இவர் இருக்கிறதுனால, புதன் இருக்கிறதுனால பால்ய காலங்களில் அப்பாவை மிஸ் பண்ணுறது, பால்ய காலங்களில் நீங்கள் அம்மா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அல்லது உங்கள் குழந்தைய நீங்கள் பால்ய காலத்தில் மிஸ் பண்ணுவீங்க. அது இப்போ தான் பிறந்த குழந்தைன்னா அது வளர்கிற வரைக்கும் நீங்கள் ஒன்று மிலிட்டரியில் இருப்பீங்க, வேறு கண்ட்ரியில் இருப்பீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு உத்தியோக நிமித்தமாக கூட இருந்துட்டு அப்புறம் சேர்றதெல்லாம் நடக்கும். 5 நாள் மாமன், 5 நாள் நேட்டிவ், 5 நாள் குலதெய்வம், இதெல்லாம் பெரும்பாலும் நேட்டிவை விட்டு வெளியே வர்ற வேலை தான் உங்கள் வேலை. உங்கள் ஊர், அந்த ஊரில் சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் நேட்டிவை விட்டு வந்தீங்க இல்லையா, அந்த நேட்டிவில் இருக்கக்கூடிய உங்களோட சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 5 கூடியவனே 8 கூடியவனாக இருக்கிறான், அதனால் உங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய 2 கூடியவனாக குரு இருப்பதால், பெரும்பாலும் குருன்னா யார், போஜன பிரியர்னு பேர். அப்போது நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், போஜனத்திற்காக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டீங்க. 12 மணிக்கு ஷார்ப்பு சாப்பிட்ணுன்னா சாப்பிடணும். 12 அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு தரணும். பெரும்பாலும் கேஷ் ஃப்ளோ இருக்கிற ஆள்னா நீங்கள் தான். ஒரு பெரும் பணத்தை உங்கள் கையில் கொடுப்பாங்க, அந்த பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஆட்கள் நீங்கள் தான். ஏன்னா குரு தான் லைஃப்பில் கேஷியர். ஸோ அப்போது உங்களுக்கு வருகின்ற துறைகள்லாம் என்ன அப்படின்னா பில்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங், 5 கூடிய இதெல்லாம் பார்த்த மாதிரி லைஃப்பை டிசைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. மனநல மருத்துவம் படித்தவங்க, சைக்கியாட்ரிஸ்ட் பெரும்பாலும் கும்பராசியில் இருக்கிறவங்க ஷைன் ஆகிறது இல்லை. காரணம், சந்திர பகவான் வந்து உணவு மற்றும் ஹோட்டல் வச்சிருக்கிற கும்பராசிக்காரங்க ஷைன் ஆகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா 6 கூடியவனாக சந்திரன் இருப்பதால். அதை சரி பண்ணால் என்ன பண்ணும், அதை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த துறைகளை நீங்கள் 25 வயசுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறதுனால அதை சொல்கிறேன். இந்த துறைகள் நீங்கள் படிக்கணும்னு நினச்சா அது வேண்டாங்கிறது தான் என்னோட நோக்கம். படித்து முடித்தவங்க என்ன செய்யணும் அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போது 9 கூடியவனாக யார் இருக்கா, அதே
சுக்கிர பகவான் இருக்கிறார். 5 9 கூடியவனாக இருக்கிறார். 4 9 கூடியவனாக இருக்கிறார். ஆக ஒரு பாதகாதிபதி என்பதால் கும்பராசிக்காரங்க அப்பா வந்து ப்ராப்ளமாக இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அப்பா தொழிலை செய்கிறவங்க ரொம்ப கம்மி. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு 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 பெரிய சிற்பி, அவருடைய தொழிலை அடுத்து நான் பண்ண போகிறேன், நடக்காது. அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தாலும் ஒரு பேஷனுக்கு வச்சுப்பீங்களே தவிர அந்த தொழில் அவரோட நின்று போயிடும். அதுக்கப்புறம் ஏற்று நடத்துதல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கு வராது. அடுத்து 10 கூடியவனாக செவ்வாய் இருப்பதால் அவனே 3 கூடியவனாக, அப்போ உடன் பிறந்தவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்பா அண்ணா தம்பி எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களோட ஜாலியாக இருக்கிறது, அவங்களோட நல்லா பிரியமாக பேசுறது, ஒரு பிஸ்னஸை பகிர்ந்துக்கிறது போன்றவைகள் நல்லா நடக்கும். 10 கூடியவனாக செவ்வாய் இருப்பதால் அரசு பணியில் இருக்க நிறைய பேர் கும்பராசிக்காரங்க தான். 10 கூடியவனாக செவ்வாய் இருப்ப வண்டி ஓட்டுற பிற நிறைய பேர் கும்பராசிக்காரங்க தான். ரியல் எஸ்டேட் பண்ணுற நிறைய பேர் கும்பராசிக்காரங்க தான். என்ன காரணம் என்னென்னா, உங்களுக்கு அது இயல்பாகவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உடல் பருமனாக இருப்பாங்க. வேணா பாருங்கள், கும்பராசிக்காரங்க உடல் பருமனாக இருப்பாங்க. ஏன்னா குரு வந்து 2 கூடியவனாக இருப்பதால். தயவுசெய்து நீங்கள் ஒபிஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஒபிஸே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். பெண்களாக இருந்தால் அந்த ஒபிஸ் எந்த மாதிரி ப்ராப்ளம்னா, கைனகாலஜியில் ப்ராப்ளம் பண்ணிடும். 4 9 கூடிய சுக்கரனை வச்சு கருமுட்டைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் பண்ணிடும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு செஷன்ஸ். 1 கூடியவனே 12 கூடியவனாக இருப்பதால் கும்பராசிக்காரங்களுக்கு கால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கால் வலி, எப்போ பார்த்தாலும் ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் பெயின், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், ராசிநாதனே 12 கூடியவனாக இருப்பதால். கும்பராசிக்காரங்க மட்டும் ஏதேனும் ஒரு பொய் சொன்னால் மட்டும் 9 அடி விழும். ஒரு பொய் சொன்னால், ஏன்னா ராசிநாதன் சனியே பொய்க்கு எதிரி. அதனால் உங்களுக்கு இந்த நான் சொன்ன பாருங்கள், பொருள் காமம் வரவே கூடாது. நீங்கள் மொய் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. வீடு வரைக்கும் வைத்து மொய் செஞ்சுருவீங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நான் யாருங்கிறத காட்டுறேன் பார் அப்படிங்கிற வேகம் உங்களுக்கு வரக்கூடாது. வந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க தான் 25 வயசுக்கு அப்புறம் அதிகம். ஒரு நேரம் ஒரு வேகம் வரும். அந்த வேகத்துக்காக என்ன விலை கொடுத்தாலும் நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்காக எத்தனை பேர் வேணால் வேலை விட்டு அனுப்புவீங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், எந்த பெரிய எல்லைக்கும் போவீங்க. இதுதான் உங்களோட பெரிய பிரச்சனை. உங்களுக்கு அரசியல் ஆகாது, வேண்டாம். அரசியல் வேணும்னா அவ்வளோ கண்ட்ரோல்டு ஆளாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அந்த பெருமை தருகின்ற ஒரு விஷயம், ஒரு புகழ் போதையை தருகின்ற ஒரு விஷயம். அப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமா பட நடிகர்கள், அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த புகழை வந்து எப்படி வச்சுக்கணும், ஒரு தூரத்தோடு அந்த புகழை நிறுத்திக்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும். புகழை ரொம்ப பக்கத்தில் சட்டை மாதிரி போட்டுக்கூடாது. புகழை வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுக்கணும். அவங்க கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும். புகழை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுடைய பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நம்பி மோசம் போகிறதெல்லாம் நீங்கள் தான். பெரும்பாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க 25 வயசுக்கு அப்புறம் யாரையும் நம்பக்கூடாது. என் பொழப்ப நான் பார்க்குறேன் சார், நான் யாரையும் நம்பி இல்லை என்று இருந்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தை போலவே சதய நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து காதல் திருமணம் பண்ணுவீங்க. காணா போகிற எல்லாம் நீங்கள் தான். இந்த சதய நட்சத்திரக்காரங்க திடீர்னு ஞானம் வந்துடும். ஓம் சிவோகம் அப்படின்றீங்க. திடீர்னு சிவனடியாராக மாறிடுவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சிவலிங்கம், ஏற்கனவே உங்களுக்கு தாராபலன் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது, ராஜராஜ சோழன்லாம் இந்த சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பெரிய சிவலிங்கத்தை வழிபட்டு தான் பெரிய ஆளானாங்கலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் மைண்டில் வைங்க. பெரிய சிவலிங்கங்கள் இருக்கின்ற கோயில் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். யார்? சதய நட்சத்திரக்காரங்க. அட்ராக்ட் ஆனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, வந்ததோடு இருக்கணும். அதுக்குள்ளே ரொம்ப உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த பாதையில் அப்படியே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தை விட்டு போன நிறைய பேர் சதய நட்சத்திரக்காரங்க தான் என்று சொல்லுகிறது வேத சாஸ்திரம். ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வழியில் சொன்னால் என்ன சார், நேரே போ நேரே வா. ட்ராவல்ஸ் ஆரம்பிக்காதீங்க. கார் பிஸ்னஸ் வேண்டாம். 4 9 கூடியவர் சுக்கரன் என்பதால் உங்களுக்கு செட் ஆகாது. பெரும்பாலும் இந்த சிகை அமைப்பு, சிகை அலங்காரம், மேரேஜ் பகிரன அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேண்டாம். மனைவி எப்போ பார்த்தாலும் நமக்கு ஆக போகிறதில்ல. அதே மாதிரி 4 கூடியவனாக அம்மா இருக்கிறதுனால அம்மா வீட்டில் எப்போ பார்த்தாலும் மாமனார் மாமியார் சண்டை, இது இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்கள் ஜென்ரலாகவே உங்களுடைய அமைப்பு. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், 2 11 கூடியவனாக குரு இருப்பதால் நண்பர்கள் பார்த்து உங்களை நடத்துவாங்க. உங்களுக்கு குடும்பத்தாரை விட நண்பர்கள் தரும் நன்மைகள் தான் அதிகம். குருவோடையே இருங்க. ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், கடவுள், இது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிசைன்ஸை மாற்றிக்கோங்க. அல்லது ஐடி, MBA இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி ஆடிட்டிங், இதெல்லாம் உங்களுடைய லைஃபாக இருக்கிறது. உங்களுக்கு நல்லது. உளவியலோ, தண்ணீரோ, ஹோட்டலோ நீங்கள் தொடாதீங்க, நடக்காது. ஆக குருஜி, நீங்கள் இப்போ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. நீங்கள் சொன்ன அதே இந்த பொருள் காமம் வந்தது, பதவி வரும்னு ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக செலவு பண்ணேன், எல்லா காசும் போச்சு. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அல்லது ஒரு விஷயம் சார், அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசை வச்சேன் சார், கல்யாணம் பண்ணால் அவளை தான் பண்ணுன்னு இருந்தேன், அதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்காமே என் வாழ்க்கை போயிடுச்சு சார், அப்படி இருக்கா? அப்படியா இருந்தால் என்ன பண்ணுவோம்? கீழே போய்ட்டுருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களை அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு
டிவிலையோ அல்லது மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆவீங்க. என் பதிவுகள், என்னிடம் மூத்தோர் பதிவுகள் தினம் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ்.